நீங்க உங்க பட்ஜெட்டுக்குள்ள நீங்க கார் தேடுறீங்களா? அதுவும் பாத்தீங்கன்னா சொகுசு கார் மாதிரி BMW ஆடி கார் மாதிரி சொகுசு கார் மாதிரி தேடுறீங்களா? நம்ம 2011 ஹோண்டா சிட்டி VMT மாடலுங்க. 2 ஓனர் சொல்றாங்க. வண்டி பாத்தீங்கன்னா வந்து ஒரிஜினாலிட்டி அப்படியே சூப்பரா வச்சிருக்காங்க. கலர் பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பெயிண்ட் அப்படியே இருக்குது. டயர்லாம் பாத்தீங்கன்னா வந்து 70% சூப்பரா வச்சிருக்காங்க. எங்கேயுமே வந்து அடிபாடு எதுவுமே இருக்காது. சென்னை வண்டிங்க, ஆனா ஃபிளட் அஃபெக்ட் எங்கேயுமே இருக்காது. வண்டி நீட்டே தெளிவா மெயின்டைன் பண்ணிருக்காங்க. செகண்ட் ஓனர் சொல்லிருக்காங்க. ஆனா வண்டி பாத்தீங்கன்னா சிங்கிள் ஓனர் மாதிரி அப்படியே சூப்பரா வச்சிருக்காங்க. டயர்லாம் பாத்தீங்கன்னா 70% அப்படியே இருக்குங்க. கலர் பாருங்க ஒரிஜினல் கலர் அப்படியே இருக்கு. ஒரிஜினல் இன்டீரியர்லாம் பாத்தீங்கன்னா வர சூப்பரா வச்சிருக்காங்க. பவர் ஸ்டேரிங் வந்துருது, பவர் விண்டோ வந்துருது, ABS, ஏர் பேக், சென்டர் லாக், ஏசி எல்லாம் இருக்குங்க. ஏசி எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து சில் கண்டிப்பா சூப்பரா வச்சிருக்காங்க. சீட் கவர்ஸ் எல்லாம் பார்த்தா செம சூப்பரா இருக்கு. எல்லாமே வந்து லெதர் சீட்ல கொடுத்துருக்காங்க. வண்டி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் தான் போயிருக்குது. அதே மாதிரி பேக்ல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்பேசியா இருக்கு, நல்லா ஸ்பேசியஸா இருக்குது. நல்லா வயசானவங்க போறதுக்கு நல்லா காலிட்டு நல்லா சொகுசா கார் நல்லா இருக்குது. நம்ம எவ்வளவு தூரம் போனாலும் வந்து டயர்லெஸ் தெரியவே தெரியாது. ஒரு சின்ன ஃபேமிலி ஒரு 5 பேர் இருக்காங்களா, இந்த ஹோண்டா சிட்டி சூப்பரா இருக்கு நம்மளுக்கு. ஹோண்டா சிட்டி 2011 மாடல் செகண்ட் ஓனருங்க. வண்டி பாத்தீங்கன்னா 75,000 கிலோமீட்டர் இருக்கு. டாப் எண்ட் மாடல். பவர் ஸ்டேரிங், பவர் விண்டோ, ABS, ஏர் பேக், சென்டர் லாக் முதல் எல்லாமே வந்து அலாய் வீலோட இருக்குங்க. டயர்லாம் பாத்தீங்கன்னா 70% இருக்கு. இந்த வண்டி கோட் பண்ற ரேட் என்ன பாத்தீங்கன்னா மார்க்கெட்ல பாத்தீங்கன்னா 3,60,000 3,70,000 போயிட்டு இருக்கு. ஆனா இவங்க கோட் பண்ற ரேட் பாத்தீங்கன்னா 3,20,000. அது பிக்சட் கிடையாது. சின்ன நெகோஷியபிள் வண்டி கண்டிப்பா எடுத்துக்கலாம். வண்டி பாத்தீங்கன்னா சூப்பர் செம்மையா இருக்குது. அது இல்லாம நீங்க வண்டி எடுக்க வரும்போது நீங்க டெஸ்ட் டிரைவ் பண்ணி வண்டி எடுத்துக்கலாம். கூட நீங்க மெக்கானிக்கல் கூட்டிட்டு வந்து எடுத்துக்கலாங்க. இந்த வண்டி பாத்தீங்கன்னா நம்ம உங்களுக்கு இன்ஜின் ரூம் காமிக்கிறேன். நம்ம இன்ஜின் ரூம் லைவாவே காமிச்சிருக்கேன். வண்டியில பாருங்க எந்த ஒரு ரீப்ளேஸ்மெண்ட்டுமே இருக்காது. இன்ஜின் ரூம் அவ்வளவு தெளிவா உறுதியாண்டி அப்படியே இருக்குது. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டார்ட்ல இருக்குது. ஆஃப்ல இருக்கிற மாதிரி சவுண்ட் இல்லாம நார்மலா ஓடுது. எந்த ஒரு நாய்ஸுமே இன்ஜின்ல எதுவுமே இருக்காதுங்க. அவ்வளவு தெளிவா சூப்பரா வச்சிருக்காங்க. எதுலயுமே ரீப்ளேஸ்மெண்ட் இருக்கவே இருக்காது. வண்டி பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைவான ஓட்டி காமிக்கிறேன். வண்டி இன்ஜின் ரூம் பார்க்கும்போது உங்களுக்கு லைவா சொன்னேன். அதாவது வண்டியில எந்த ஒரு நாய்ஸுமே இருக்காதுன்னு. வண்டி ஓட்டுக்கு அவ்வளவு சொகுசா இருக்குது. ஒரு BA பின்னாடி பார்த்துட்டு வரலாங்க. அந்த அளவுக்கு ஷேக்கியா இருக்காது. ஹோண்டா சிட்டி பொறுத்த வரைக்கும் நல்ல மெயின்டைன் பண்ணி வச்சிருக்காங்க. செகண்ட் ஓனர் சொல்லியிருக்காங்க. ஆனா செகண்ட் ஓனரே தெரியல. சிங்கிள் ஓனர் வண்டி மாதிரி இருக்கு. திருப்பூர் தாஜ் கார்ஸ் பாத்தீங்கன்னா அவங்களுக்கு யூடியூப் சேனல், இன்ஸ்டாகிராம்ஸ் இருக்கு. நம்ம டிஸ்கிரிப்ஷன்ல அவங்களோட லிங்க் எல்லாம் நம்ம கொடுத்துறாங்க. அதுல போய் அவங்க டெய்லி ஃபாலோ பண்ணிக்க. அது இல்லாம உங்களோட கார் எக்ஸ்சேஞ்ச் பண்ணணுமா, நீங்க வேற கார் எடுத்து இன்னொரு கார் எடுக்கணும் பாக்குறீங்கன்னா உங்களோட காரை கொடுத்து நீங்க ஹோண்டா சிட்டி எடுக்கலாம். அதுவும் இல்லாம உங்களோட காரை நீங்க சேல் பண்ணுமா, உங்களோட காரை போட்டோ எடுத்து உங்களோட நம்பருக்கு சென்ட் பண்ணிட்டீங்கன்னா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் வந்து உங்களுக்கு காரை வந்து பிக் பண்ணிக்காங்க. மறக்காம இந்த வீடியோ எல்லாத்தையும் ஷேர் பண்ணுங்க. இந்த வண்டி உங்களுக்கு யூஸ் ஆகாட்டியும் வரலாம். உங்களோட ஃபேமிலி சர்க்கிள், ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஷேர் பண்ணுங்க. ஏன்னா ஹோண்டா சிட்டி நிறைய பேர் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்களுக்காக யூஸ் ஆகட்டும்.